ஹலோ எவ்ரிவன், ஐம் பார்த்திபன். வெல்கம் டு SAP வியூஸ். இன்றைக்கி டேட் 15/2/2025. இந்த வீடியோவை நைட்டு ஒரு 8:15க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நீட் யூஜி 2025க்கு ஆன்லைனில் அப்ளிகேஷன் நடந்துகிட்ருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அப்ளிகேஷனையும் ஃபைனல் சப்மிட் பண்ணியாச்சு. இப்போது நாங்கள் அப்ளிகேஷனை ஃபைனல் சப்மிட் பண்ணிட்டோம். ஆனால் அதில் ஒரு சில மிஸ்டேக்ஸ் செஞ்சுட்டோம். இப்போது நாங்கள் என்ன பண்ணுறது, அதுக்கான கரெக்ஷன் விண்டோ பற்றின அப்டேட் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ஃபோனில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான். இதே வீடியோவை நம்ம ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி போட்டிருந்தோம். இப்போது அதன் பிறகு நம்மளுக்கு வித் ப்ரூஃபோட ஒரு டேட் ஒன்று கிடச்சிருக்குது. கரெக்ஷன் விண்டோ 9th மார்ச்லேருந்து 11th மார்ச் 2025 வரைக்கும் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத ஆல்ரெடி NTAனுடைய வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை இப்போது நம்ம ப்ரூஃபோடு காமிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த மாதிரியான வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு என்கரேஜிங்காக இருக்கும். SAP வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நீட் யூஜி 2025 தொடர்பாக என்னென்ன அப்டேட் வந்தாலும் லாஸ்ட் டேட், அதாவது நீங்கள் நீட் எக்ஸாம் முடித்து அட்மிஷன் முடித்து உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற அந்த கடைசி நாள் வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஃப்ரம் டே 1லேருந்து லாஸ்ட் டேட் வரைக்கும் மார்ச் 2026 வரைக்கும் கம்ப்ளீட் பேக்கேஜ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இது ஒரு பெய்டு சர்வீஸ். 1 or 2 டவுட்ஸ் இருந்தாலும் அதையும் நம்ம த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டாலும் நம்ம பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் 7 February 2025 NTA ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன். அதாவது நீட் அப்ளிகேஷன் விண்டோ ஓப்பன் ஆகிடுச்சு, ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுக்கான நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா 7th February ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகுது. 7th March 2025 11:50 வரைக்கும் உங்களுக்கு அப்ளிகேஷன் நீங்கள் போட்டுக்கலாம். லாஸ்ட் டேட்டு 7th March 2025 கொடுத்துருக்குறாங்க. பேங்க் டிரான்சாக்ஷன், உங்களுடைய ஃபீஸ் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு 7th March 2025 up to 11:50 PM வரைக்கும். இதில் உங்களுக்கு ஏதாவது கரெக்ஷன் தேவைப்பட்டால் 9 மார்ச்லேருந்து 11th March வரைக்கும் கரெக்ஷன் பர்டிகுலர்ஸ்க்கு உங்களுக்கு விண்டோ ஓப்பன் ஆகிருக்கும் அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் இங்கே இருக்குது. அதனால் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் ஏதாவது உங்களையும் அறியாமல் ஏதாவது தவறு பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா இந்த தேதியை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ மிஸ்டேக் பண்ணிட்டேன், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு படிக்கிற டைமை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் முழுவதுமாக படிக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். கரெக்ஷன் விண்டோ 9 மார்ச் 2025 11 மார்ச் 2025 வரைக்கும் ஓப்பன் ஆகிருக்கும். அந்த டைமில் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், உங்களுடைய கரெக்ஷன்ஸை செய்து கொள்ள முடியும். ஓகேங்களா? ஸோ இது வித் ப்ரூஃபோடு உங்களுக்கு காமிச்சாச்சு. சரி, இப்போது லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகும்போது அதில் எந்த மாதிரியான எடிட்டெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. என்ன மாதிரியான எடிட் செய்து கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் மொபைல் நம்பர் அண்டு ரெஜிஸ்டர்டு இமெயில் ஐடி, இந்த 2 தவிர மற்ற எல்லாமே நீங்கள் கரெக்ஷன் செய்து கொள்ளலாம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? கரெக்ஷன் விண்டோ நீங்கள் என்ன மாதிரியான கரெக்ஷன்ஸ் எல்லாம் செய்து கொள்ளலாம் அப்படின்னா அலௌடு ஆல் ரெஜிஸ்டர்ட் கேண்டிடேட், யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணாங்களோ அவங்கெல்லாம் கரெக்ஷன் செய்து கொள்ளலாம். ஆல் ஃபீல்ட்ஸ் அண்டு அப்லோடட் டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் எதாவது தவறாக இருக்குதுன்னா அதையும் மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் எதை மாற்ற முடியாது, உங்களுடைய நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பரை மாற்ற முடியாது, ஏன்னா அதுக்கு OTP வந்திருக்கும். நீங்கள் கொடுத்துருக்கிற இமெயில் ஐடியை மாற்ற முடியாது, அதுக்கும் OTP வந்திருக்கும். ஸோ மொபைல் நம்பரையும் உங்களுடைய இமெயில் ஐடியை தவிர மற்ற எல்லாமே மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு லாஸ்ட் இயர் கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் அதே மாதிரி கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இதை பற்றின அப்டேட் வந்ததுன்னா உடனடியாக நம்ம SAP வியூஸ் யூடியூப் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா
ஆதாரில் இப்போ நான் வந்து அப்டேட் கொடுத்துருக்குறேன். அதுக்கு முன்பாகவே நான் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டேன். அதில் வந்து என்னோடய நேம் சேஞ்ச் ஆகிருக்குது, இல்லைன்னா அட்ரஸ் சேஞ்ச் ஆகிருக்குது, வேறு ஏதாவது மாற்றிருக்கிறேன், இனிஷியல் மாற்றிருக்கிறேன். அந்த ஆதார் அப்டேட் பண்ணினது எனக்கு என்னுடைய அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்துச்சு அப்படின்றவங்களுக்கு லாஸ்ட் இயர் வந்து திரும்பவும் அதை எடிட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. இந்த வருஷமும் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். கொடுக்கவில்லை அப்படின்னா அதற்கு நானோ எஸ்ஏபி வியூஸோ பொறுப்பு இல்லை. ஓகேங்களா? இதை வந்து ஒரு பொறுப்பு துறப்பாக கொடுத்துட்றேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. இதை எதுக்கு நான் திரும்ப திரும்ப இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறேன்னா, எனக்கு வர்ற ஃபோன் கால்ஸில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து நான் அந்த ஏரியாவில் தப்பு பண்ணிட்டேன், இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிட்டேன், டேட் ஆஃப் பர்த்தில் மிஸ்டேக் பண்ணிட்டேன், டாக்குமெண்ட்டை வந்து மாற்றி அப்லோட் பண்ணிட்டேன், 10th மார்க் ஷீட் அப்படிங்கிற இடத்துல 10th டிசி அப்லோட் பண்ணிட்டேன். இந்த மாதிரியான நிறைய விசாரணைகள் வந்து கொண்டுள்ளன. ஸோ அவங்களுக்கு ஒரு பதில் கொடுக்கணும் அப்படிங்கிறக்காகவும் எல்லாத்துக்கும் சொல்லணுங்கிறக்காக தான் இனி வரக்கூடிய மாணவர்கள் எந்த விதமான தவறும் இல்லாமல் உங்களுடைய அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுங்கள். டைம் எடுத்துக்கோங்க, பொறுமையாக சப்மிட் பண்ணுங்கள் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் நம்ம சொல்லிக்கலாம். திரும்பவும் இன்னொரு டைம் சொல்லிடலாம். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸை பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் ஃப்ரம் December 1 ஆப்பில் ஆன்லைனில் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் இதில் ஜாயின் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெஸ்ட் எழுதிட்டுருக்கிறாங்க. இந்த டெஸ்ட்டினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நீங்கள் செல்ஃப் ஸ்டடி செய்து கொண்டிருந்தாலோ அல்லது ஒரு கோச்சிங் சென்டரில் படிச்சுட்டு இருக்கிறீங்க, ரூம் எடுத்து தங்கி படிச்சுட்டு இருக்கிறீங்க, டே ஸ்காலராக வீட்டிலேருந்து படிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஷெட்யூலோ இல்லை உங்களுடைய கோச்சிங் சென்டரோட ஷெட்யூலோ டிஸ்டர்ப் ஆகாமல் நம்ம அப்லோட் பண்ண நாளிலிருந்து 30 days டைமுக்குள்ளே நீங்கள் எப்போ வேணால் டெஸ்ட் எழுதி கொள்ளலாம். ஓகேங்களா? உங்களுடைய ஷெட்யூல் டிஸ்டர்ப் ஆகாமல் எழுதிக்கலாம். உங்களுடைய ஸ்கோர் அப்படிங்கிறது நீங்கள் சப்மிட் பண்ண உடனே அவுட் ஆஃப் 720க்கு எவ்வளவு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். கரெக்டாக இருக்கிற கொஸ்டினுக்கு +4 மார்க், தவறான கொஸ்டினுக்கு -1 மார்க், அன்அட்டெம்ப்டட் கொஸ்டினுக்கு 0 மார்க். இதெல்லாம் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு டெஸ்ட்டினுடைய ஸ்கோரும் கிடச்சிரும். ஸோ என்ன மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருக்கிறீங்க, உங்களுடைய மார்க்கை எப்படியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு செல்ஃப் எவாலுவேட் பண்ணுறதுக்கு இந்த டெஸ்ட் சீரீஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படுறவங்க அதை பற்றின தகவல் வேணும்னாலும் என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தை பெற்றுக்கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you, have a nice day. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.